வணக்கம். வெல்கம் டூ ட்ரேட் ஜோன். லாஸ்ட்டா வந்து நம்ம ஹிந்தி பெட்ரோல் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் டேல. 249 அதாவது வந்து நம்ம 250லேருந்து 255 அந்த ஜோன் சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து கரெக்ட்டா 249 சம்திங் வந்துட்டு. ஸோ அந்த ஜோன்லேருந்து நமக்கு செல்லிங் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது. அங்கேருந்து கன்டினியூஸ் செல்லிங் ஆயிருக்கு. லோ பார்த்தோம் அப்படின்னா 240, 16 வரலையுமே வந்திருக்கு. ஸோ ரூ. 8 ஒரு ரூ. 9 பக்கமா நமக்கு இறங்கியிருக்கு. அதில் வந்து நமக்கு லார்ஜ் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2650 குவான்டிட்டி லார்ஜ் சைஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு 3-4 பாயிண்ட் கிடச்சாலே நல்ல ப்ராஃபிட் தான். அது ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. இன்னுமே எனக்கு இன்னும் டார்கெட் இருக்குது. நம்ம சொல்லியிருக்க வரலையுமே டார்கெட் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதும் டார்கெட் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரியும். பார்த்தா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்டாக்ஸ் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த 3க்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 23,325 23,387 S1 S2 22,989 22,883 மார்க்கெட் வந்து 23,114 க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் இருந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸாகவும் R1 R2 ரேஞ்ச் இருந்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாகவும் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். டே சார்ட்டில் வந்துட்டு ஒரு வீக்காக தான் இருக்குது. ஒரு ரெக்கவரியே இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டில். நமக்கு ரெக்கவரி வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க ஹை வந்துட்டு 23,470க்கு மேலே ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியில் அந்த ஜோன் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா சைட்வேஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 பார்த்தோன்னா 47,987 47,709 R1 R2 48,854 49,174 மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரெசன்ட் ஜோன் போயிட்டு எகைன் ஒரு பாட்டம் ஜோன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இதுவுமே பெரிய ஒரு பையிங் எதுவும் எடுக்கல அந்த ஜோனில் இருந்துட்டு. ஆக்சுவலாக நமக்கு டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த லோ சப்போர்ட்டாக தான் இருக்குது. 46,263 சப்போர்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பாயிண்ட்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஜோனில் இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு மண்டே ட்ரேடிங்கான சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட R1 R2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு செல்லிங்காகவும் S1 S2 வந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸாகவும் இருக்கும். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தோம். இது பையிங்கான ஜோன் நம்ம எதிர்பார்க்குறது வந்துட்டு 6,700 720 30 அந்த ஜோன்லேயே நமக்கு ஒரு பையிங்கான சான்சஸாக தான் இருக்குது. நமக்கு அதே சமயம் நம்ம ப்ரீவியஸே வந்து ஒரு பையிங் இண்டிகேஷன் கொடுத்துட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். டே சார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிஹெச்சும் கொடுத்துருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ எகைன் வந்து இது அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நமக்கு டே சார்ட் வியூவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் நமக்கு எக்ஸ்பைரி நியராக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஜோன்ட்ட வந்து பெரிய டார்கெட்டுக்கு எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த வீக்கில், இந்த கம்மிங் வீக்கில். அடுத்து பொசிஷனலாக நெக்ஸ்ட் மந்தில் வந்து நல்ல மூவிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனோட டார்கெட் வந்து பார்த்தோன்னா 7,400 வரையுமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த ஜோன் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் ரொம்ப தேவைப்படும் இந்த இடத்துல. என்னென்னா அந்த பெரிய டார்கெட் மூவ் ஆகிறதுக்கு. நமக்கு சின்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3-4 டேஸில் வந்துட்டு 7,900 7,000 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மண்டே வந்துட்டு நமக்கு இந்த ஜோனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 6,700 அந்த ஜோனில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு மூவ் ஆச்சு பையிங் கன்ஃபர்மேஷன் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துருச்சு அப்படின்னாலே பையிங் எடுக்கலாம். ஸோ அந்த பையிங் எடுத்தாலும் அந்த லோவை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதை லைவில் வந்துட்டு நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி தேடுறது அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஹிந்து கப்பர் சொல்லியிருந்தோம். அதுவுமே நல்ல ஒரு மூவிங் கொடுத்துருக்கு. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் வேணும், லைவ் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.